தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த ஈரான் கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, இது அப்படியே ப்ரொபகண்டா கான்ஃபிளிக்டா பெருசா மாறி இருக்கு. அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு அவரு உருவம் தரிச்சா மாதிரி ஒரு கோல்டு காயின் இது சார்ந்த பிளானை போட்டாப்ல. அடுத்து இது எல்லாத்த பத்தி நான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்போ ஒரு கான்ஃபிளிக்டான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னு வைங்க, இந்த சிவில் வாரோ இல்லைன்னா 2 நாடுகளுக்கு இடையில வாரோ அப்படின்ட்டு. அந்த டைம்ல போர்க்காலத்தை தாண்டி சமூக ஊடகங்கள் அப்புறம் செய்தி ஊடகங்கள் இதை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அந்தந்த நாடுகளோட அரசாங்கங்கள். அது காரணம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் நாங்க எதுவுமே வீழலை, எதிரிகளை வீழ்த்திக்கிட்டு இருக்கோம். அவங்க நாடு சைடில் தான் 10 ஜெட்டு காலி பண்ணிட்டோம், எங்க சைடில் ஒன்னே மட்டும் தான் போயிருக்கு. ஆனா இங்கே ஒரு 10 ஜெட்டு போயிருக்கும், அதை சொல்ல மாட்டாங்க. இது போல ப்ரொபகண்டா செட் பண்றது இருக்குல்ல, இது பெருசா நடக்கும். அது இன்னும் பெருசா நடந்துகிட்டு இருக்கு இந்த கான்ஃபிளிக்ட்லயும். உதாரணத்துக்கு இந்த F-15 அப்படின்ற அமெரிக்காவோட பேர் சொல்ற ஒரு போர் விமானம், அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ட்டு ஈரான் கிளைம் பண்ணிச்சா? IRGC அபிஷியலா சொன்னாங்களா? வீடியோ வேற வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இதை பார்த்துட்டு US சென்ட்ரல் கமாண்ட் செம்ம ட்ரிகர் ஆயிட்டாங்க. அது உண்மையிலே நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா வீடியோ மட்டும் கையில வந்திருக்கு. அப்ப நடக்காம இருந்திருக்கான்ற மாதிரி தான் பல பேர் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, இது பொய்ன்றாங்க. என்ன சொல்றாங்க? குவைத் மேல இந்த F-15 ஈரான் ஷூட் பண்ணதா சொல்றாங்களே, அது பொய்யான செய்தின்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லா. இது சம்பந்தமா எங்கெங்கெல்லாம் செய்தியில வெளியே வந்துச்சோ அதையெல்லாம் எடுத்து போட்டு, பெரும்பாலும் ஈரான் தரப்பு ஊடகங்கள் தான் அந்த போஸ்டெல்லாம் எடுத்து போட்டு ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கிறதா US சென்ட்ரல் கமாண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈரான் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களே, இந்த வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் அவரை வச்சிருந்தவங்க, அவங்க என்ன சொல்றாங்க? சாரிங்க அமெரிக்கன்ஸ், எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு தெரியாது, அது இன்விசிபிள் அப்படின்னு, தெரிஞ்சுதான் சுட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு சர்க்காசமா பேசுறாங்க தெரியுதா? இந்த விமானத்தோட ஃபீச்சர்ஸை பத்தி நான் முதல் வீடியோல சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது பேரை ஸ்டெல்த்ன்ற மாதிரி கெத்தா இருக்கும். அதாவது எதிரிகள் கண்ணில் மண்ணை தூவிட்டு இது வரைக்கும் எதிரிகள் விமானங்களால் வீழ்த்தவே முடியாத விமானம் பேர் வாங்கினது அன்டிஃபீட்டட் ஜெட். இது அப்பேற்பட்டதை ஒரு ஏர் டிஃபென்ஸ் வச்சு காலி பண்ணிடுச்சுன்ற விஷயம் இருக்குல்ல, அது வெளியே வரவே தான் US சென்ட்ரல் கமாண்ட் செம்ம ட்ரிகர் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் இவங்க கிண்டல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அன்னுக்கு தெரியாதவனா சொன்னீங்க, தெரியாம நாங்கள் சுட்டோங்க அப்படின்ட்டு இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு விடுங்க, இதுல எது உண்மையா இருக்குமோ? இதாங்க பெரிய பிரச்சனையே. ஒரு வார்னு ஒன்று நடந்துச்சுனாலே அதில் நீங்கள் உண்மைன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. 2 கவர்மெண்ட்டும் அதில் உண்மையை சொல்லியும் தொலைய மாட்டாங்க, குழப்பமாகவும் இருக்கும். சரி விடுங்க. US சென்ட்ரல் கமாண்ட் இப்போ அடுத்த கட்ட வீடியோஸை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த USS ஏப்ரஹாம் லிங்கன் போர் கப்பல் இருக்குல்ல, இங்க இருந்து எந்த அளவுக்கு போர் விமானங்கள் சீறி பாயுது, இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரியில இந்த போர் கப்பல் சார்ந்த கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றத அவங்க காட்சிகளாக இப்போ வெளியிட்டு இருக்காங்க. UK அவங்க இந்த ஈரான் கான்ஃபிளிக்ட்ல எந்த பக்கம் நகருதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இந்த தவிப்பை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. என்னன்னா, நெமட்டுல்லா ஷஷவானி அப்படின்ற 40 வயதான ஒருத்தர், அலிரெசா ஃபர்சாட்டி அப்படின்ற 22 வயதான ஒருத்தர், இந்த 2 பேரையும் ஈரான் இந்த மாசம் ஆரம்பத்துல தான் அரெஸ்ட் பண்ணி இருந்துச்சு. 2 பேரும் தூக்கிட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்குறப்ப, இல்லைங்க அவங்க ஈரான்ல இருக்க முக்கியமான விஷயங்கள், முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து, மிலிட்டரி இன்ஃப்ரா சார்ந்து வெளிநாடுகளுக்கு அங்க இருக்கிற இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்க்கு மேட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்பை வேலை பார்க்குறாங்க, டவுட் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தான் 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஈரான்ல ஏற்கனவே பல பேரை அரெஸ்ட் பண்ணி மொசாடுக்கு வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மரண தண்டனை விதிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த பட்டியல இந்த 2 பேரும் சேர்ந்திருக்காங்களா? UK செம ட்ரிகர் ஆயிடுச்சுங்க. UK என்ன பண்ணிடுச்சு, இந்த UKவுக்கான ஈரான் தூதர் இருக்கார்ல மௌசாவி, இவருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, சிட்டிசன்ஸை பாதுகாக்க நாங்கள் அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்க அசால்ட்டாக குற்றச்சாட்டு சொல்லி 2 பேர் தூக்கிட்டு இருக்கீங்க.
ஒழுங்கு மரியாதையா என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு சொல்லுங்க. அவங்க 2 பேர் சார்ந்து நாங்கள் ஈஸியாலாம் விட மாட்டோம், நாங்கள் இதில் ஃபுல் பிளஜா கீழே இறங்கி வருவோன்ட்டு யூகே சொல்லியிருக்கு. கூப்பிட்டு பேசி இதை சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பொறுப்பற்ற தன்மையை காட்டுதுங்க. ஈரான் எந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இந்த கான்ஃப்ளிக்ட்டை கையாளுதுன்றதான் இதை காட்டுது. நீங்கள் அமைதிக்காக நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்க விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் டீஸ்டெபிலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க, ஒழுங்காக விளக்கம் கொடுங்கன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1-2 பேரை தொட்டாலே அந்த விஷயம் எவ்வளோ பெருசாக வெடிக்குது பார்த்தீங்களா? ரைட்டு, கெட்ட நேரம் வேற யாருக்கும் இல்லை, அமெரிக்காவுக்கு சொல்கிறேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அமெரிக்காவால் தான் ஈரானுக்கு கெட்ட நேரம் அப்படி தானே சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு 3 மேட்டரை பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம் இது யாருக்கு கெட்ட நேரம் அப்படின்ட்டு. இதில் முதல் கெட்ட நேரம் அந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் இருக்குல்ல, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய போர்க்கப்பல்னு பேர் வாங்கின அமெரிக்காவோட படைப்பு. இந்த கப்பலில் கடந்த 12ஆம் தேதி லாண்ட்ரி ஃபயர் பிடிச்சிதா, லாண்ட்ரி சார்ந்து அங்கே வேலை நடந்துட்டு இருக்கும்போது நெருப்பு பிடிச்சிதா, அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு பல மணி நேரங்கள் எடுத்துச்சா. இதுக்கப்புறம் அந்த க்ரூ மெம்பர்ஸ் சில பேர் காயப்பட்டிருக்காங்கன்ற விஷயத்தையும் கன்ஃபார்ம் செய்யப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் இந்த போர்க்கப்பல் அதே இடத்துல இயக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரில. அதான் உள்ளுக்குள்ளே இருக்கவங்களே வத்து குச்சியை கொளுத்தி போட்டாங்களான்னு தெரில. ஏன்னா பல மாதங்களா யாரும் வீட்டுக்கு திரும்ப முடியல, கரைக்கு போக முடியல, எல்லாம் கடலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை வர்றது, டாய்லெட் ஒழுங்காக போக முடியாமல் அந்த ஒரு சூவேஜ் சிஸ்டமே ஃபுல்லாக அடைச்சிக்கிறது, இது போல விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல. அவங்களே நினச்சி இதை பண்ணிட்டாங்கன்னு தெரில, நெருப்பு பிடிச்சிக்கிச்சு உள்ள. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரீஸோட போர்ட்டு பக்கமாக டாக் பண்ணிடுச்சுங்க. இந்த போர்க்கப்பல் டாக் பண்ணியாச்சு. இப்போ என்ன தெரியுமா செய்தி வெளியாயிட்டு இருக்கு, இந்த ஆர்ஃபோர்டு அடுத்த 14 மாதங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி செய்தி வெளியாக ஆரம்பிச்சிடுச்சு. அமெரிக்க ஊடகங்கள் சைட்லையும் இதைத்தான் எடுத்து செய்தியாக பிரசுரிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவாக அமைஞ்சிருங்க. ஏன்னா அமெரிக்கா அனுப்பிச்ச 2 பெரிய ஆர்மடால இது முக்கியமான ஆர்மடா. அப்பேற்பட ஆர்மடா சார்ந்த இருதயமே இந்த கப்பல் தான். அது இல்லைனாக்கா நினச்சி பாருங்க, 14 மாதங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகம். அவ்வளோ ஏன், ஒரு மாதம் என்னால் சர்வீஸ் பண்ண முடியாதுனாலே அதுவே பெரிய பிரச்சனை தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ட்ரம்ப் ஏதோ ஈரான் சார்ந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக திரும்பினார்ல, அதுக்கெல்லாம் காரணம் இதுவாக இருக்கலாம். ஒரு வேளை இது போல ஒரு பின்னடைவை சந்திச்சது யாருக்கு தெரியும். ரைட்டு விடுங்க, இது சார்ந்த அடுத்த கட்ட கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்ததுக்கப்புறம் அதையும் ஒன்று தெளிவாக தொகுத்து வழங்குறேன். 2வது கெட்ட நேர செய்தி என்ன தெரியுமா, இந்த அமெரிக்கா ஒரு டெக்சஸ் பகுதி இருக்குல்ல, அங்கே இருக்க மிகப்பெரிய வலரோ போர்ட் ஆர்த்தர் ரிஃபைனரி, இந்த ஆயில் ரிஃபைனரி இருக்குல்ல, இங்கே திடுதிப்புன்னு நெருப்பு பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சிங்க. மற்ற இடங்களில் தீ பற்றிக்கிறது வேற, ஆயில் சார்ந்த பிளான்ட்டில் தீ பற்றிக்கிறது முற்றிலுமாக வேற, பயங்கரமாக இருக்கும். அந்த ஸ்மோக் வெளியாகிறதும் அந்த தீயோட பிழம்புகளும். இந்த பிளான்ட்டை பற்றி சொல்லணும்னாக்கா பர் டே 3,95,000 பேரல்ஸ் வரைக்கும் க்ரூட் ஆயிலை இது ப்ராசஸ் பண்ணும். அப்பேற்பட்ட கெப்பாசிட்டி கொண்டு தான் இந்த பிளான்ட்டு. அங்கே பயங்கரமான நெருப்பு பிடிச்சி பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக. போலீஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியல் ஹீட்டர் இருக்குல்ல, இதில் தான் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு இந்த தீக்கு இது காரணமாக அமைஞ்சிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இன்னும் விசாரணை போய்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு முற்று முழுதாக தெரிய வரும். ப்ரோ, ஈரானோட வேலையாக இருக்குமோ இது அப்படின்னு பதறாதீங்க. இது அவங்க சொல்லணும், ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கல்ல, அவங்க அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு சொல்லுவாங்களே, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பேசுவோம். Yeah, if I can get a hand with it, it's like froze up really bad. Yeah, if I can get a hand with it, it's like froze up really bad. ரெண்டு கெட்ட செய்திகளை பார்த்துறீங்களா? அடுத்த 3வது கெட்ட செய்தி, அமெரிக்காவோட கெட்ட நேரத்தில் 3வது கெட்ட செய்தி என்னன்னாக்கா,
இந்த அமெரிக்காவோட நியூயார்க் இருக்குல்ல, அங்க இருக்க லாகுவாதி ஏர்போர்ட் இருக்கு பாருங்க. இங்க இந்த ஃபயர் இன்ஜின்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஏர்போர்ட்ஸை ஃபுல்லா எமர்ஜென்சி காலம் சார்ந்து சுத்திக்கிட்டு இருக்கு அங்கங்க. அப்படி ஒரு வண்டி போயிட்டு இருந்திருக்கு. அந்த வண்டி மேல ஏர் கனடா விமானம் இருக்குல்ல, அது வந்து மோதுது. விமானம் இந்த ஃபயர் இன்ஜின் மேல வந்து மோதுது. எப்படி கிடைக்குது பாத்தீங்கன்னா, ரெண்டும் இடிச்சதும் சரி, இடி வாங்கினதும் சரி, ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாவே. இந்த ஒரு அனர்த்தத்துல 2 உயிர்கள் போயிருக்குங்க. இந்த விமானத்தை இயக்குன பைலட் பிளஸ் கோ பைலட் 2 பேரும் இறந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் சில பேர் காயம்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வழியும் பெருசாக போயிட்டு இருக்கு. அமெரிக்கா இப்போ ஏற்பட்ட போரில் இருக்கும் போது தான் இது போல விஷயங்கள் நடக்கணுமாங்க. கொடுமைங்க இது. அமெரிக்காவோட அடுத்த குறி எதுவா இருக்கும்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேணாம். முன்னாடியே ட்ரம்ப் பதில கொடுத்துட்டாரு, கிரீன்லாந்து அப்படின்ட்டு. அது என்னன்னா ஒரு கடுப்புல இருந்தாப்ல, ஏற்கனவே கிரீன்லாந்து எங்களுக்கு வேணும்னு. இன்னொன்னு சொல்லிட்டு இருந்தது, இந்த கான்ஃபிளிக்ட்ல ஈரானுக்கு எதிராக போர்ல இணைங்கன்னு அவ்வளோ நாடுகளை சொல்ற ஐரோப்பால ஒருத்தர வரமாட்டீங்க, கிரீன்லாந்து நான் தூக்குறேன், என்ன பண்றீங்க பாப்போம் அப்படின்னு ஏற்கனவே சில நாட்கள் முன்னாடி பேசியிருந்தாரா. இந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நாடை சொன்னார் பாருங்க, கியூபா. அதெல்லாம் கியூபாலாம் சம தீவு, எனக்கு அது பிடிச்சிருக்கு ரொம்ப. அங்கெல்லாம் வெதர் அவ்வளோ அழகா இருக்கும். கியூபாலாம் சொல்லணும்னாக்கா அவங்களுக்கு ஆயில் சார்ந்து ஒழுங்காக எதுவும் பண்ண முடியல. பெருசாக கவர்மெண்ட்டோட காசு இல்லை கஜானால. எதுக்கு இந்த கவர்மெண்ட்லாம் ரன் பண்ணுறாங்க? கியூபாவை நம்ம எடுத்துக்கிட்ட பிற்பாடு, நம்ம அதை லிபரேட் பண்ண பிற்பாடு, இல்லைன்னா நம்ம எடுத்துக்கிட்ட பிற்பாடு எப்படி நான் மாத்திரம் பாருங்கன்னு ஆபாசா பேசினாப்ல. அதை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கியூபா தான் அமெரிக்காவோட பிரைமரி டார்கெட் லிஸ்ட்டில் முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் சார்ந்து ஒரு நியூஸ் ஆங்கர் கியூபாவோட எஃப்எம் கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஏங்க, ட்ரம்ப் சொல்றாரு இந்த கியூபா வந்து கொலாப்ஸ் ஆயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு தான் தலையில மண்ணாளி போட்டுறலாம் சொல்றாரு, என்னங்க நினைச்சு பேசுறாருன்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ அவர் என்ன பதில் கொடுத்திருக்காரு, ஏங்க அமெரிக்கா எல்லா வளங்களும் வச்சிருக்கு, அவங்க தலையில மண்ணாளி போட்டுக்க மாட்டாங்க, அவங்க பொருளாதாரம் சூப்பரா இருக்கு அப்படின்னா எதுக்காக கியூபாவோட ஆயில திருடுறதுக்கு அமெரிக்கா திட்டம் போடணும் அப்படின்னு பேசி வச்சிருக்காரு. இதுவும் ட்ரம்ப்போட ஈகோ ட்ரிகர் பண்ணி விடும் தான். என்ன ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்கேயோ நடக்கிற இஷ்யூ நம்ம இந்தியாவிற்கு தாக்கத்தை ரொம்ப பெருசாக ஏற்படுத்திட்டு இருக்கல, வீடுகள் வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்கோம் எல்லாருமே. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் இவங்க ஹை லெவல் டிஃபென்ஸ் மீட்டிங்கை இப்போ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங் ஃபுல்லாக முடிஞ்ச கையோடு இந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல வெஸ்ட் ஏஷியா முழுக்க, இதனால இந்தியாவுக்கு நாலு பின்ன ஏதாவது இஷ்யூ வர்ற மாதிரி இருக்கா, அப்படி வர்றதா இருந்தால் நாம் அது எப்படி ஃபுல்லாக சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக விவாதிச்சிருக்காங்க. இந்த மீட்டிங் முடியல ஃபுல்லாக விவாதிச்சு முடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம நாட்டோட பாதுகாப்பு இருக்குல்ல, அதை சார்ந்த முக்கியமான ஃபோக்கஸை வச்சு பேசி முடிச்சிருக்காங்க. ஏன்னா உலக நாடுகள் போரில் இருக்கு, நம்ம அமைதியாக இங்கே ஒதுங்கி இருக்கோம்னு நினைக்காதீங்க. நாளைக்கு எங்கே வேணாலும் எக்ஸ்பாண்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம இப்பயே அசஸ் பண்ணி ரெடியாக இருந்தால் தான் நமக்கு சேஃப். இதுக்கு மத்தியில் கோல்டு ரேட் இருக்குல்ல, அது பயங்கரமாக கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா, சட்டுன்னு இறங்குது, சட்டுன்னு இறங்குது, சட்டுன்னு இறங்கிட்டே இருக்கு. அதுவும் இந்த போர் காலத்தில் தான் கோல்டோட ப்ரைஸ் பீக்குக்கு போகணும்னு பல பேர் கணிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் போச்சு. ஆனால் ரொம்ப நாட்களில் மேலே இல்லைங்க, கீழே டவுன் ஆச்சு. பிகாஸ் ப்ராஃபிட் புக்கிங் ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இன்னொரு பக்கம் ஆயிலில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிமாண்ட் பெருசாக கோல்டுக்கு இல்லைன்றனாலேயே வேலை சட்டு சட்டுன்னு குறைய ஆரம்பிச்சுது. இந்த சேஞ்ச் வர பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, கோல்டு வேலை குறையுதேன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க, இது சட்டுன்னு மேலே தூக்கும். அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சூதானமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு சேஃபு. இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க இப்போ கோல்டை பற்றி பெருசாக கேர் பண்ணல, இன்னொரு மேட்டரை பற்றி கேர் பண்ணுறாங்க. அதான் நம்மளோட ருப்பீஸ் இருக்குல்ல, இதோட வேல்யூ பற்றி கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இருக்குல்ல, இப்போ என்னப்பா நம்பர்ஸில் இருக்கு, ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகராக நாம 93 ரூபாய் 88 காசுகள் கொடுக்கணும். அந்த லெவலில் இருக்கு. இது இப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த கான்ஃப்ளிக்ட், ஈரான் கான்ஃப்ளிக்ட் பெருசாக போச்சுனாக்கா 100 ரூபாய் வரைக்கும் வரும்ன்றாங்க. வரலாற்று ரீதியாக ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் மைல் ஸ்டோனை தொட வாய்ப்பு இருக்குன்றாங்க மக்களே, எக்ஸ்பர்ட்ஸு. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாக போக 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 குளோபல் ஃபேக்டர்ஸ் ஒரு பக்கம், அப்புறம் டொமஸ்டிக் சார்ந்த இஷ்யூஸ் இருக்குல்ல, இது எல்லாம் டிபெண்ட் பண்ணி அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 100 ரூபாய் தொட்டால் ஆச்சரியப்படுத்துகிறேன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ வார்ன் பண்ணியிருக்காங்க. சரி ப்ரோ, இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, நான் மனசை தொட்டு சொல்லணும்னா நடக்கும் மக்களே. ஒரு நாட்டோட கரன்சி வேல்யூவை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியில் பல வருஷங்கள் தேவைப்படும். ஆனால் அதையே லோ பண்ணி விடுறதுக்கு சில நிமிஷங்கள் போர்க்களம் போதும். வித்தியாசம் புரியுதா? சரி, நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு இப்போ எது இதில் வில்லனாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆயில் ப்ரைஸ் மேலே மேலே போயிட்டு இருக்கா, இது பெரிய தலைவலி நம்மளுக்கு. நம்ம ரூபாய் மதிப்பு எடுக்கிறதுக்கு இது பெரிய தலைவலியாக அமையும். இந்த பிரெண்ட் க்ரூட் இருக்குல்ல, அது ஒரு $110 இல்லைன்னா $130 அபோல போயிடுச்சுன்னா இங்கே ஒரு பேரல் க்ரூடோட விலை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரூபாய் மதிப்பு பயங்கர அடி வாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்லுவோம், சிஐடி. இது நம்ம ஜிடிபியில் கிட்டத்தட்ட 3% அபோனாக்கா தலைவலிகள் ஆரம்பம் பெருசாக போயிட்டுன்னு அர்த்தம், வைடன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். மூணாவதா,
குளோபல் ரிஸ்க் ஆஃப் இருக்கு பாருங்க. இல்லை இந்த இன்வெஸ்டர்ஸ்ல அதிகப்படியாக டாலர் நோக்கி ஓடுறாங்க பார்த்தீங்களா, அப்போவும் நம்ம ரூபாய் மதிப்பு பெருசாக அடி வாங்க ஆரம்பிச்சிடும். இதில் நாலாவதா இந்த அமெரிக்க டாலர் மதிப்பை அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபெட் என்ன பண்றாங்க, ரேட்ஸை ஃபுல்லாக ஹையாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா, இது எல்லாமே இந்திய ரூபாய் மதிப்பை ஆட்டி பார்க்குற விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். இதில் நம்ம இந்திய ரூபாய் சார்ந்து ஹீரோஸ் யார் யார் இதை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் 3 தரப்பாக ஃபாலோ ஆகுது. ஒன்று, ஆர்பிஐ தலையீடுகள். அவங்க அப்பப்போ ஏதாவது இந்திய ரூபாய் மதிப்பை ரொம்ப பெருசாக அடி வாங்க விடாமல் பார்த்துக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க பாருங்க, அதுதான் நம்மளுக்கு ஆபத்து பந்தவனா இருக்கும். இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் சப்போர்ட் இருக்குல்ல, அந்த சார்ந்து சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், ஸ்டேபிள் எக்கானமிங்க. இந்த மற்ற நாடுகள் எக்கானமி பார்த்துருக்கீங்களா, சட்டுன்னு மேலே போகும், சடாலும் கீழே வந்துடும். ஆனால் இந்திய பொருளாதாரம் சார்ந்து அப்படி நடந்திருக்கா? இல்லைல்ல. சொந்தளுக்கு நாம எக்கானமி ரொம்ப ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஐடி எக்ஸ்போர்ட்ஸு, ரெமிட்டன்ஸஸ், இதை வச்சு நம்ம வண்டி அங்கே ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. இது இப்படியே ஓடனா நல்லது, ஓடும் நம்புறேன். மூணாவதா கிராஜுவல் டிப்ரிசியேஷனுங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பு இருக்குல்ல, இது ஸ்லோவாக டிக்ளைன் ஆகும். மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் டிக்ளைனில் போகுமே தவிர ஸ்தம்பிக்கிற மாதிரி போயிடாது. இந்த நிலைமை இதுக்கப்புறமா ஃபர்தராக கண்டினியூ ஆகுது அப்படின்னா நாம் ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகராக 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. இதெல்லாம் நடக்கணும். இதில் வில்லன்ஸ் ஜெயிச்சாக்கா நமக்கு தலைவலி, ஹீரோஸ் ஜெயிக்கிறாங்க சோபிக்கிறாங்கன்னா நமக்கு வரப்பிரசாதம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ கான்ஃப்ளிக்ட் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்குல்ல, எங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி இந்தியாவில் நம்ம மூச்சு பிடிக்க பேசுகிற மாதிரி வச்சிட்டார்ல டொனால்ட் ட்ரம்ப். தலைமை இப்போ என்ன திட்டமிட்டிருக்காப்புல, அமெரிக்காவோட 250வது சுதந்திர தின விழா இதை கோலாகலமாக கொண்டாடுற முயற்சியில் 24 கேரட் தங்க காசு, ஓகேவா, இதில் யாரோட முகம் தெரியுமா பொறிக்கப்படுது, டொனால்ட் ட்ரம்ப்போட முகம். அப்படி கெத்தா ஸ்டைலாக ஒரு அப்படி டேபிளை ஹோல்ட் பண்ணி நிற்கிற மாதிரி அந்த ஒரு போஸை பொறிக்க போகிறாங்க. இதை மின்ட் பண்ணுற விஷயமும் தான் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவோட கமிஷன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, இவங்க இதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த டிசைன் இருக்கு பத்திர காயினுக்கு அதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த என் மனசு உடனே வீணா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஒரு ஃபேமஸான கோட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோம் பற்றி எரியும் போது டேஷ் நீங்களே ஃபீல் பண்ணிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.